தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறும். தேசத்திற்காக ஜெபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, திருச்சபைகளுக்காக, சமுதாயத்தின் நிலவும் மோசங்கள் விலக, நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல ஜெப குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம். ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எப்ராயிம், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகி அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆயக்காரனை போல கத்தரிடத்திலே தாழ்மைக்காக நாம் கெஞ்சுகிறவர்களாய் இருக்கணும். கிருபைக்காக நாம் கெஞ்சுகிறவர்களாய் இருக்கணும். தேவனே என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய பலன், தன்னுடைய சுகம், தன்னுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி தேவனை உயர்த்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியம், என்னுடைய ஆலயம் என்று சொல்லாதபடிக்கு தேவனுடைய ஊழியம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படும்படியாய், கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எப்ராயிம் சொன்னது போல நான் சம்பாத்தியம் பண்ணினேன், நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, தேவ சமூகத்துல ஒரு ஆயக்காரனை போல ஆண்டவரே, தேவனே என்னிடத்தில் என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை தாங்க. எல்லாவற்றிலும் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிறதை தாங்க. ஆண்டவரே, ஊழியமாய் இருந்தாலும் ஆண்டவரே, குடும்ப காரியமாய் இருந்தாலும், வியாபாரமாய் இருந்தாலும், வேலையாய் இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற கிருபையை தாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்க கிருபை அளிக்கிறீங்கப்பா. தாழ்மையான இருதயம் ஒவ்வொருக்குள்ளையும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை தருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.